ஊரே பரபரப்பாக இருந்தது. என்னவென்றால், தெருமுனையில் கீரைக்கார கீதா அனைவரிடமும் சீட்டு கட்டிய பணத்தை இவள் சீட்டு ஏஜென்ட்டாக இருப்பதால் இவள் வீட்டை காலி செய்துவிட்டு அனைவருக்கும் நாமத்தை போட்டுவிட்டு ஓடிவிட்டாள். இது அறிந்து உணர்ந்த குணவதி தலையில் கை வைத்து கலங்கி அமர்ந்து கொண்டிருந்தாள் வீட்டில். அவன் கணவன் நல்ல குணம் படைத்தவன், எந்த தீய பழக்கம் இல்லாதவன், அனைவருக்கும் ஏதாவது உதவி என்றால் செய்யக்கூடியவன், மாத வருமானத்தை முழுமையாக செலவு செய்யக்கூடியவன், தனக்கென்று ஏதும் சேர்த்து வைக்காதவனாக இருந்தான் அந்த லிங்கம். அவன் கணவன் பேர் லிங்கம். இந்த குணவதிக்கு ஏதாவது 14 ஆண்டுகளாக இந்த கணவன் இப்படி இருக்கிறானே, குடும்பத்திற்காக ஏதாவது 4 காசு சேர்த்து வைக்கலாம் என்ற எண்ணமே இல்லையே என்று கண்கலங்கி குமுறி இந்த கீரைக்கார கீதாவிடம் ஒரு 500 ரூபாய் கொடுத்து சீட்டு கட்டி வந்தாள். சீட்டு கட்டி வந்த நிலையிலும் அவள் ஓடியதை கண்கலங்கி அழுது கொண்டிருந்தாள். அப்போது கணவன் தேற்றுகிறாள். என்ன ஆச்சு, ஏதாச்சு? இல்லைங்க, நம்ம பொண்ணு வயசுக்கு வந்துக்கிறா, அவளுக்கு சடங்கு செய்ய முடியலையேங்க. நான் மாதம் 500 ரூபாய் இந்த கீரைக்கார கீதா கிட்ட நான் சீட்டு கட்டு வச்சேன். அவள் ஓடி போட்டாங்க. நான் என்னங்க பண்ணுறது? தாய் மாமன் சீர் செய்வாங்க, சொந்த பந்தம் வரும், இவங்களெல்லாம் அன்பாக அரவணைப்பாக வைக்கணும், மண்டபம் பார்க்கணும். என்னங்க இப்படியெல்லாம் இருக்குதுங்க? நீங்கள் ஏதாவது 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறீங்களா சொல்லுங்கள் என்றார் கண்கலங்கி. அதை சற்றென்று இந்த லிங்கம் பீரோவை திறந்து ஒரு 500 ரூபாய் தாள்கட்டை கொடுத்தால், இது என்ன என்று கேட்டால், இதை 10,000 ரூபாய் கடன் வாங்கினீங்களா? எதுக்குங்க என்று கேட்டால் குணவதி. இந்த கணவன் லிங்கம் சொல்லுகின்றான், எனக்கு அன்றாடம் நன்றாக உணவு சமைத்து போடுகிறாய், ஒரு நாள் கூட நீ சமைக்காமல் இருந்ததில்லை. அதே போன்ற என்னுடைய உடைமையான துணிமணிகளை துவைத்து அயன் செய்து கொடுக்கிறாய், என் ஷூவிற்கு பாலிஷ் போட்டு கொடுக்கிறாய், அன்றாட வேலைகளை செவ்வனவே செய்கிறாய். இதனால் எனக்கு பல 100 ரூபாய் மிச்சமானது. உனக்காக, உன் உழைப்புக்காக, உன் உணர்வுக்காக நான் அணிதினமும் மாதம் 1000 ரூபாய் எடுத்து வைத்தேன். அந்த 1000 ரூபாய் தான் இப்போது 10,000 ரூபாய் உன்னுடன் கொடுக்கிறேன். இதை வைத்து அலுவலை சிறப்பாக செய்கின்றால் கண்ணிலிருந்த கண்ணில் ஆனந்த கண்ணீராக மாறியது அவளுக்கு. அன்று இரவு சந்தோஷத்தில் தூக்கமே வரவில்லை. நானும் இக்கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.